السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாத்தும் சலாமும் கருணைமிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் 8வது தராவி 8வது ஜுஸு. இந்த 8வது ஜுஸுல ஆராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறா வருது. அதுல அல்லாஹ் ஆராஃபை பத்தி பேசுகிறான். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயானா இருக்கும், மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு பயானா இருக்கும். ஆராஃப்னா என்ன? இப்போ இவ்வளவு நாள் நீங்க 60 வயசு 70 வயசு வரைக்கும் இருக்கீங்க, தொழுகிறீங்க. ஆராஃப்னா என்னன்னு கேட்டா உங்களால் உடனே பதில் சொல்ல முடியுமா? சொல்லிடுவீங்களா? ஆராஃப் அப்படின்னா என்ன? நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆராஃபுடைய சூறாவை கேட்கிறோம். சாதாரண குர்ஆன் ஓதும்போது அதை கடந்து போயிடுறோம். ஆராஃப் அப்படிங்கிறது ஒரு வகையான உயரமான மேடை அப்படின்னு விளைக்குதுங்க. ஒரு வகையான உயர்தரமான ஒரு மேடை. இந்த மேடை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவுல இருக்கும். இந்த மேடை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இந்த மேடை இருக்கும். வலது பக்கம் திரும்பி பார்த்தா சொர்க்கவாசிகள் தெரிவாங்க, இடது பக்கம் திரும்பி பார்த்தா நரகவாசிகள் தெரிவாங்க. இது உயரமான ஒரு மேடை, ஆராஃப் அப்படின்னு அதற்கு பேரு. சரி, இந்த மேடைக்குள்ள யாரு போவா? இன்னைக்கு அதான் விளக்கமே. சொர்க்கத்துக்குள்ள யார் போவா, நரகத்துக்குள்ள யார் போவா, இந்த மேடைக்கு யார் போவா? அருமையான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம இப்ப மௌத்தாயிடுறோம். நான் பல தடவை சொல்றது உண்டு, முஸ்லீம்களுடைய வாழ்க்கை மௌத்துக்கு பின்புதான். காஃபிர்களுக்கு தான் கெட்ட காலமே தவிர முஸ்லீம்களுக்கு நல்ல காலம் எதுன்னா மௌத்து தான். எல்லாரும் மௌத்துல அழுகுறோம், ஆனா மௌத்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்குனால கடுமையான உயிர்வான வாழ்க்கை இருக்கிறது. இந்த அடக்குன உடனே இந்த ரூஹு இஸ்ராயல் பிடிச்சி நல்லவங்களா இருந்தா இல்லின் அப்படியே வரிசையா சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் 5 நிமிஷம் நீங்க கூட லேட்டாக கூட செய்யலாம். இல்லியின் அப்படிங்கிற மலக்குகள்கிட்ட கொடுத்துருவாங்க. கெட்ட ரூஹா இருந்தா சிஜி அப்படிங்கிற மலக்குகள்கிட்ட கொடுத்துருவாங்க. எப்படி கிராமன் காத்திபி நம்ம சொல்றோம் இல்லையா? கிராமன் காத்திபின்னா எழுத்தாளர்கள் இல்ல, கிராமன்டா சங்கையான அந்த அர்த்தம், காத்திபின்னா எழுத்தாளர்கள். 2 மலக்குடைய பேர் இல்லை, அது சங்கையான எழுத்தாளர்கள். அவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி உயிரை இப்போ ஒரு அரசன் இருக்கிறான், 10 நாள் அளவு பிஎம்ஏ வச்சுக்கிறீங்க, ஒரு 10 நாள் 20 நாள் ஐஸ்பீட்ல வச்சுட்டு இருக்காங்க. அந்த 10 நாள் 20 நாள் ஐஸ்பீட்ல உடல் இருக்கிற வரைக்கும் இந்த மலக்குகள் அந்த ரூஹை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல ரூஹா இருந்தா பில்லின்ட்டு இருக்கும், கெட்ட ரூஹா இருந்தா சிஜிகளுடைய கைக்கு போயிடும். இது மலக்குகளுடைய பெயர். இந்த ஆளை கொண்டு போய் அது காஃபிர் ஆனாலும் சரி, முஸ்லீம் ஆனாலும் சரி, யூதன் ஆனாலும் சரி, கொண்டு போய் கபர்ல வச்ச உடனே அல்லது எரிச்ச உடனேயே அந்த ரூஹு அங்க வந்து சேர்ந்துடும். அந்த ரூஹ் எங்க வந்து சேர்ந்துடும்? அந்த உடம்புக்குள்ள வந்து சேர்ந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரணும், வராட்டாலும் நம்மளே கேள்வியை கிளப்பி சொல்லணும். சரியா சார், முஸ்லீம்களை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அடக்கி வைக்கிறாங்க, அவருடைய ரூஹ் வந்துடுது. கெட்டவங்களை காஃபிர்களை வந்து எரிச்சிடுறாங்க, அல்லது ஃப்ளைட்ல போகக்கூடிய ஃப்ளைட்ல போகும்போது அவங்க உடல் சின்ன பின்னாகி போயிடுது, உடல் தெரிச்சிடுது. அவங்களுக்கு எங்க போய் இந்த ரூஹ் சேரும்? கேள்வி சரியா? 300 பேர் ஃப்ளைட்ல போறாங்க, வானத்துக்கு ஃப்ளைட்டு ஸ்கை ஆயிடுது, எரிஞ்சிடுது. ஃப்ளைட் எரிஞ்சா தெரியும்ல, ஒரு துண்டோட கீழே கிடைக்காது. அப்ப இந்த ரூஹு இஸ்ராயலை கைப்பற்றினதா சொல்றீங்கல்ல, இந்த ரூஹு எந்த உடலுக்குள்ள போகும்? கேள்வி சரிதானே? எந்த உடலுக்குள்ள போய் இருக்கும் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போய் அடக்குவாங்க, கொண்டு போய் குடிச்சிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. காஃபிர்கள் எரிச்ச இன்னைக்கு தகனம் எலக்ட்ரானிக் வந்துருச்சு, சுமாரி போட்டு தள்ளி விட்டோன்னு இவ்வளவு பெரிய சாம்பலை தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த சாம்பலை நோண்டி பார்த்தா ஒரு முத்து மாதிரி ஒன்று கிடக்கும், உள்ள கிடக்கும். ஒரு முத்து மாதிரி ஒன்று கிடக்கும். அது 7000 டிகிரியில கூட அது கரியாது, ஃப்ளைட்டுடைய வெப்பத்துல கூட அது கரியாது. புவியீர்ப்பு சக்தி அது கீழே வந்துடும், புவியீர்ப்பு சக்தியில அது கீழே வந்துடும். அது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த முதுகன் தண்டும் இடுப்பும் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் அது இருக்கு. முதுகன் தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகன் தண்டும் இடுப்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு முத்து இருக்கும். அந்த முத்து எவ்வளவு பெரிய ஹீட்லையும் சேராது.
அப்ப பிளைட்ல வெடிச்சு 300 பேர் கீழே, அந்த முத்து மட்டும் கீழே வந்துடும் போது புவியீர்ப்பு சக்தியில் அது வந்துடும். அந்த முத்து எந்த இடத்துல உழுவுதோ அது கபரு. இந்த ரூஹு அந்த கபர்ல போய் சேர்ந்துடும். இந்த ரூஹு அந்த கபர்ல போய் சேர்ந்துடும். அதே மாதிரி ஒரு காஃபிரை எரிக்கிறாங்க, அவனுடைய முத்து எந்த இடத்துல தூக்கி வீசுறாங்க, தூவாங்க, சில இடத்துல கறப்பாங்க. அது எந்த இடத்துல போய் உழுவுதோ அந்த இடத்துல அந்த ரூஹு அவனுக்கு கபராயிடும். அந்த ரூஹு அங்க போய் சேர்ந்துடும். படைக்கப்பட்ட ஆத்மா என்பது ஒரு தடவை படைக்கப்பட்டது, திரும்ப அது அழியவே அழியாது. ரூஹு வேற, ஆத்மா வேற. ரூஹு அப்படிங்கிறது எறும்புக்கு இருக்கு, கொசுவுக்கு இருக்கு, ஈக்கி இருக்கு, பள்ளிக்கு இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ரூஹு இருக்கு. ரூஹுங்கிறது வேற. ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டா நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில, தமிழ்ல ஆத்மான்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தான் இருக்கு. விலங்கினங்கள், பறவைகள் தான் கிடையாது. எல்லாத்துக்கும் ரூஹு தான் இருக்கு. ஆத்மா அப்படிங்கிறது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அந்த ஆத்மா இருக்குது. இதெல்லாம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஆத்மா கபர்ல, இப்ப முஸ்லிம்களை மட்டும் பேசுவாங்க, இது எப்படி ரூஹு போகுதுன்னு நம்ம சொல்லிட்டேன். அது திரும்ப உயிர் வந்துடும். இப்ப முஸ்லீம்களுடைய கபர்ல நம்மளை கொண்டு போய் வச்ச உடனேயே அடக்கிட்டு சொந்தக்காரங்க, நண்பர்கள் 40 ஸ்டெப் வந்த உடனேயே இந்த ரூஹு அங்க போய் சேர்ந்துடும். நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு ஆதாரம் நான் சொல்றேன். மையத்தா இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பேர் ஹாஜியாரா இருந்தாலும் மையத்தை எப்ப எடுக்கிறாங்க, ஜனாசா எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. ஜனாசா வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன பேசுவாங்க, ஜனாசா எப்ப எடுக்கிறாங்க, மையத்தை எப்ப எடுக்கிறாங்கம்பாங்க. கபர்ல கொண்டு போய் வச்சு இந்த ரூஹு கபர்ல போச்சுன்னு சொல்லி சொன்னா அவளை இதை சொல்றது இல்லை, மையத்து ஜனாசான்னு பேச்சு வராது. அப்ப எப்படி பேசுவோம், அந்த முஸ்தபாஜா அந்த பள்ளியை கட்டா இருப்பான், இந்த எஸ் ராஜா அந்த பள்ளியை கட்டா இருப்பான், அந்த அசத் நல்லா பேசுறா இருப்பான், இப்படிங்கிற அந்த பேச்சு வந்துருமே தவிர, பழைய பேச்சு வந்துருமே தவிர ஜனாசா மையத்துங்கிற பேர் போயிடும். அந்த வெளியே ரூஹும் உடலும் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான் ஜனாசா மையத்துங்கிற பேச்சு வரும். கபர்ல கொண்டு போய் வச்சு 2 1 ஆயின பின்னால பழைய பேச்சு வந்துடும், ஹாஜியாருங்கிற பேச்சு வந்துடும். சரி, இப்ப அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரு. எப்படி உட்காருவாரு, இப்ப எப்படி நம்ம இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கோமோ இதே மாதிரி அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரு. 40 ஸ்டெப் வந்த உடனே அதெல்லாம் சொல்லிட்டு போனா அவர் ரொம்ப நேரம் ஆராப்ல போய் நம்ம நிக்க, இன்னைக்கு சப்ஜெக்டை தொட முடியாது. அப்ப கேள்விகளை கேட்கும், அது இருப்பாரு. எது வரைக்கும் அவர் அந்த கபருக்குள்ள இருப்பார் அப்படின்னு கேட்டால், உலகம் அழிஞ்சிடும், ஃபுல்லா எல்லாம் அழிஞ்சிடும். அழிஞ்சுன்னா என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்களா? உலகம் அழிஞ்சுன்னா மனிதர்கள் எல்லாம் அழிஞ்சிடுவாங்க, ஜின்கள் அழிஞ்சிருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆயிடுவாரு, அல்லாஹ்வும் இஸ்ராயலும் மௌத்து தான் இருப்பாங்க. அல்லாஹ் இஸ்ராயில் மௌத்து தான் இருப்பாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்பான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குகளும் மௌத்து, ஜின்கள்ல யாராவது இருக்காங்களா? இல்ல. மனுஷங்கள்ல இல்ல, வேற எந்த இதுவும் இல்லை. இது யார் இருக்கான்? அவன் சொல்லுவாங்க, ஹாலிக்காகிய நீனும் மஹ்லூக்காகிய நானும், படைத்த நீனும் படைக்கப்பட்ட நானும் இருக்கிறோம். அப்படியா, நீ உன்னை மௌத்தாய்க்கு. இஸ்ராயல் நல்லா சொல்லுவான், அப்படின்னா நீங்க மௌத்தாய்க்கு அப்படிமா. அவன் சொல்லுவாங்க, ரப்பி வபி இஸ்ஸத்திகே, என்னுடைய ரப்பே உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, மௌத்து இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் எந்த உயிரினத்தினுடைய ரூஹையும் நான் வாங்க சம்மதிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை மௌத்தாகிடுவார். அது பேர் தற்கொலை இல்லை, வேற வழி இல்லை, அவர் மௌத்தாகிடுவார். அப்ப 2 பொருள் இருக்கும். எந்த 2 பொருள்? அல்லாஹ்வும் மௌத்தும் இருக்கும். மௌத்துங்கிறது ஒரு மஹ்லூக் தான், படைக்கப்பட்டது தானே. இன்னைக்கு மௌத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு படைக்கப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு மௌத்தை ஒரு ஆட்டுடைய உருவத்துல கொண்டு வருவான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கருப்பு உருவத்துல அந்த ஆடு வரும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த ஆட்டை தன்னுடைய குதிரத்தால் அல்லாஹ் கொலை பண்ணிடுவான். அப்ப சொல்லுவான், லா மௌத்த இல்லா மௌத்தல் ஹாதா, இந்த மௌத்தை தவிர இனிமே மௌத்து கிடையாது, இந்த மௌத்தை தவிர இனிமேல் வேற எந்த மௌத்துமே கிடையாது. சரி, இப்ப எல்லாருமே மௌத்தாகி முடிச்சுட்டாங்க. பின்னால அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அது எவ்வளவு காலத்துக்கு தெரியாது, எவ்வளவு காலத்துக்கு அல்லாஹ் மட்டும் இருப்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது 100 வருஷமா இருக்கலாம், 500 வருஷமா இருக்கலாம், 1000 வருஷமா இருக்கலாம், அல்லாஹ் மட்டும் இருப்பான். அல்லாஹ் திரும்பி இவங்கெல்லாம் எழுப்பி கேள்விகளுக்கு கேட்கன்னு நினைக்கும் பொழுது இஸ்ராஃபீல் அப்படிங்கிற ஒரு மலக்கை அல்லாஹ் படைப்பான், எழுப்புவான். அவர் ஏற்கனவே படைக்கப்பட்டவர் தான், அவர் சூர்ல தான் அழிஞ்சுது. அப்ப அல்லாஹ் அவரை எழுப்பி சூர் ஊதுங்கம்மா. அவர் ஊத ஊத, அந்த குழாயை ஊத ஊத அல்லாஹ்வுடைய அரிசியில இருந்து பிசு பிசுப்பான ஒரு வகையான மழை வெளியேறும், நீர் வெளியேறும்.
அந்த நீர் எங்கெல்லாம் படுதோ அந்த பூமியில பறவை வரக்கூடிய நேரத்துல எங்கெல்லாம் நீர் போக கபூர் இருக்க காளான் முளைக்கிற மாதிரி அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நீர் ரவுலா ஷரீஃபுக்கு தான் போகும். அர்ஷில இருந்து எங்க போகும்? ரவுலா ஷரீஃபுக்கு தான் போகும். ரவுலா ஷரீஃபில் உள்ள அந்த 4 பேர் தான் எந்திரிப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து சொல்றேன். 4 பேர் தான் முதல்ல எந்திரிப்பாங்க. அப்புறம் ஜன்னத்துல் பக்கீக்கு போகும். ஜன்னத்துல் பக்கீல எழுப்பப்படுவாங்க. அப்ப இந்தியாவுக்குலாம் வர எவ்வளவு நாளான்னு பாருங்க. அப்படியே அரபு உலகத்தை ஒரு சுத்திட்டு அந்த நீர் அப்படியே வரும் பொழுது காளான் முளைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு வருவாங்க. மனிதர்கள் எல்லாம் மஹ்ஷரில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி குழந்தை வரைக்கும் அங்க எழுப்பப்பட்டு மொத்தமா வந்து நிற்பாங்க. மொத்தமா வந்து நிற்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு ஆரம்பிப்பான். கேள்வி கணக்குக்கு முன்னாலேயே அவங்களுடைய வண்டவாளங்கள் தெரியும். வம்தாசுலியோம் ஐயுகள் முஜரிமோன், குற்றவாளிகளை மலக்குகளை நீங்கள் ஒதுக்குங்கம்பாங்க. அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஷிர்க் வச்சவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. காஃபிர்கள் போயிடுவாங்க, முஷ்ரிகீன் போயிடுவாங்க. யார் யார் அல்லாஹுக்கு இணை வச்சாங்களோ அவ்வளோ பேர் ஒதுங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்லேயே ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. 2வது கோர்ட்டுக்கு தான் முஸ்லீம்கள் மட்டும்தான் போவாங்க. 3 வகையான கோர்ட் இருக்கு கியாமத்துனால. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஷிர்க்கை பற்றி கேட்பான், எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. 2வது தன்னுடைய கடமையை பற்றி கேட்பான், தொழுதியா, நோன்பு வச்சியா, ஜகாத்து கொடுத்தியா, ஹஜ்ஜி செஞ்சியா, இதை மட்டும் பற்றி கேட்பான். அடுத்து கொடுக்கல் வாங்கல் மனிதர்களை பற்றி, ஹுகூகுல் இபாத், மடியார்கள் அடியார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி கேட்பான். அது கேள்விக்கு பின்னால மீசானுக்கு போவாங்க. வலது கையில் ஓலையை கொடுப்பான் அல்லது இடது கையில் கொடுப்பான். வலது கையில் ஓலையை கொடுத்தாங்களே அவங்க வெற்றியாளர்கள், இடது கையில் ஓலையை கொடுத்தால் அவங்க ஃபெயிலியர் ஆனவர்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீசானுக்கு போவாங்க. இதுதான் சப்ஜெக்ட். நன்மை தராசு வெயிட்டா இருந்துச்சுன்னா சொர்க்கவாதிகள், தீமை தராசு வெயிட்டா ஆச்சுன்னா நரகவாதிகள். 2 பேலன்ஸ்ல ஒரு நன்மை கிடைச்சா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நிலைமையில சில பேர் வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில பேர் ஒரு நன்மை கிடைச்சா போதும் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நிலைமையில வருவாங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆராஃபுக்கு போவாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சா? அவங்க தான் அந்த மேடையில போய் உட்கார்ந்துருப்பாங்க. சொர்க்கத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க, நரகத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. அப்படி ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய ஏக்கமா இருக்கும். வலது பக்கம் திரும்பி பார்த்து சொர்க்கவாசிகள் சொல்லும் போது பார்க்கும்போது, யா அல்லாஹ் இவங்களோட எங்களை சேர்த்துறேன்னு அப்படிம்பாங்க. இடது பக்கம் திரும்பி நரகவாசிகளுக்கு தண்டனையை பார்க்கும் நேரத்தில் அது உயரமான ஒரு மேடை, 2 எட்டி பார்க்குற மாதிரி ஒரு மேடை. அந்த பக்கம் திரும்பி யா அல்லாஹ் எங்கள் இந்த கோமுகளிடமிருந்து எங்களை காப்பாத்திடு, இவங்களோட எங்களை சேர்த்துறாத, அவங்க வாடகோட எங்கள் மீது படாமல் பாதுகாரு என்று துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு காலம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய பேரர்களால் அவங்க சொர்க்கவாசிகளாக மாற்றிடுவான். ஆனால் அந்த லிமிட்டான ஒரு காலம் வரைக்கும் அவங்க ஆராஃபில் தான் இருப்பாங்க. நன்மையும் தீமையும் சராசரியாக செய்தவர்கள், நன்மையும் தீமையும் சரியாக செஞ்சு நூல் அல்லாஹ் அகக்கம் ஆக்கி சரியாக திருப்பி உழைப்பான். அப்படி நிற்கக்கூடிய ஆராஃபுக்கு போவாங்க. அவங்களுக்கு யாராவது ஒரு நன்மை கொடுத்தா அந்த நேரத்தில் உதவுனாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அராஃப் என்ற அழகான மேடையை அவங்களுக்காக அப்படி வச்சிருந்திருக்கிறான். அதை பற்றி 8வது ஜுஸ்ல அன்ஃபால் இது அராஃப் சூராவில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பேசி வருகிறான் அப்படிங்கிறத கவனிக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்புட்டு தான் சொல்லியிருக்கேன். நம்ம 10-12 நிமிஷத்துல சொல்லணும். குர்ஆன் ஓதப்பட்ட விஷயத்தையும் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் முடிச்சிருக்கிறேன். இதில் யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எந்த தாராளமாக கேட்டுக்கிறேங்க. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் சொர்க்கத்திலேயும் 8 வகையான அந்தஸ்து இருக்குது. நரகத்திலையும் 7 வகையான அந்தஸ்து இருக்குது. சில நரகம் வெறும் புகை மூட்டமா இருக்கும், சில நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், சில நரகம் நெருப்பே இருக்காது, ஆனா உள்ள போட்டா பொசுங்கும். இப்படிலாம் 7 வகையான நரகம் இருக்குது. அதே மாதிரி சொர்க்கத்திலையும் பல அந்தஸ்துகளுக்கு நோம்பாளிகளுக்கு ஒரு சொர்க்கம் இருக்குது. நோம்பாளிகள் மட்டும்தான் உள்ள போக முடியும். ரைஹான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்தரமான சொர்க்கம் இருக்குது. நபிமார்களுக்குள்ள சொர்க்கம், ஷுஹதாக்களுக்குள்ள சொர்க்கம். இதெல்லாம் சொல்லி முடிச்சுன்னா ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஷஹீதுனால சொர்க்கம் தானே, அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸா வெட்டுப்பட்ட சொர்க்கம் தானே. ஒரு ஹதீஸ் படிச்சேன். இப்போ அந்த ஹதீஸ்ல வருது, ரூஹு ஷஹீதி முகல்லகத்துன் அலா பாபில் ஜன்னா. அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக வெட்டப்பட்ட ஷஹீதுடைய ஒரு ரூஹு சொர்க்கத்துடைய வாசலில் தொங்கிக் கொண்டு இருக்கும். அப்படி அழுக வந்துருச்சு. அல்லாஹ்வுக்காக வெட்டப்பட்ட ஷஹீதுடைய ஒரு ரூஹு சொர்க்க வாசலில் தொங்கிக் கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொல்றாங்க, அவன் கடன் சொர்க்கத்துக்கு போக விடாமல் அவனை தடுத்து விடும். அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கடனை நிறைவேற்றிய பின்பு, அது எவ்வளவு காலமோ நிறைவேற்றிய பின்பு அந்த ரூஹு சொர்க்கத்துக்கு போகும். கடன் நம்ம சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கடன்
அவனை சொர்க்கத்துக்கு போக விடாமல் வாசலே தொங்க போட்டுரும். பிள்ளைகள் யாராவது பேர பிள்ளைகள் யாராவது இன்னார் கடன் பட்டிருக்காராமே, அந்த கடனை அழியல்லா கொடுத்துட்றேன் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்ன பின்னாலதான் அவர் சொர்க்கத்துக்குள்ள போவார். அப்ப கடனை பத்தி நம்ம என்ன நினைக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுவாக சகோதரிகள் தேவையில்லை, கடன் பட மாட்டாங்க. வியாபார வர்க்கமாகிய முஸ்லிம்களாகிய நாம் கடன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மௌத்துக்கு பின்பு கடன் இல்லாத மௌத்துடைய நேரத்துல இருக்கணும். கடன் இல்லாத நிலைமையில் எனக்கு மௌத்தை தாண்டு ஒவ்வொரு வக்திலையும் கேட்கணும். கடன் இல்லாத நிலையில் எனக்கு மௌத்தை தாண்டோம், கடன் இருக்கும்போது எனக்கு மௌத்தை தந்துடாது, இஸ்ராயல் அனுப்பிடாது அப்படின்னு ஒவ்வொரு தொழிலையும் எந்தெந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற துவா செய்யறதுக்கு அத்தனை சந்தர்ப்பத்தில் கேளுங்கள். ஏதாவது சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை மௌத்தை நமக்கு தந்தர முடிவான் என்பதை விளக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு 2 விஷயம், இன்னைக்கு 8 பெண்களுக்காக சொல்றேன். நம்ம ஜும்மால ஜகாத்தை பத்தி பேசுவோம். 10வது இன்னைக்கு ஓதிட்டாச்சு, அந்த ஆயத்து ஓதிட்டாங்க. இன்னும் சதகாத்துல் ஃபுகராய் வல் மசாகின் ஜகாத்துடைய ஆயத்து. இன்ஷா அல்லாஹ் நாளை 9 முடிஞ்சு 10வது நாள் ஜகாத்தை பத்தி பேசுவேன். உங்களுக்கு ஏதாவது ஜகாத் பட்ட சம்பந்தப்பட்ட ஜகாத்துடைய டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட எழுதி கொடுத்துருங்க, அல்லது நேரடியாக நான் வெளியே வரும்போது இன்னைக்கே நாளைக்கே கேட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள ஜகாத்துடைய இதை விவரத்தை நம்ம சொல்லிக்கிடுவோம்.